friends, வணக்கம் and welcome to Ritu's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி ரசம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரசம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு 7 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் குருமிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, பெருங்காயத்தூள், 2 நல்ல பழுத்த தக்காளி. ஃபஸ்ட்டு இந்த 4 இன்க்ரீடியன்ஸையும் நம்ம லைட்டாக நுணுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நுணுக்கி எடுத்துட்டோம். அடுத்ததான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த புளி, அப்புறம் 2 தக்காளி, அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கரைச்சி கையை வடிகட்டி எடுத்துட்டோம். அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த கரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லியிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.